எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல கேள்விகள மட்டும் பார்ப்போங்க. நாளைக்கு யுஎஸ் மார்க்கெட் விழுந்தத பத்தி பேசுவோம். தென் இந்தியன் மார்க்கெட்ல எஃப்ஐஐ செல்லிங்ஸ் தொடர்ந்து கன்டின்யூ ஆகுது. கன்டினியூஸா 6 மாசம் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் வந்து தொடர்ந்து கீழ இறங்கியிருக்கு. ஒரு 13% வந்து கீழ இறங்கியிருக்கு இல்லையா? இத பத்தியெல்லாம் நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஐடிபிஐ பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. ஐடிபிஐ பேங்க் ஒரு மிட் கேப் பேங்கிங் செக்டர்ல உள்ள ஒரு கம்பெனி. வேல்யூவேஷன் ரேஷியோஸ் நல்லா இருக்கு. 1.44 தென் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 11 கிட்ட இருக்குங்க. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லிடுங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 45.5% வச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. தென் எல்ஐசி வந்து ஒரு 49% வச்சிருக்காங்க. இவங்க தாங்க வந்து மெஜாரிட்டி ஸ்டேக்கை வச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட 2-3 வருஷமா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த பேங்கை வந்து பிரைவேட் செக்டர் கைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வருஷமாவே முயற்சி பண்றாங்க. இன்னும் முடியல. தென் மிட் ஆஃப் 2025ல நாங்க இதை பிரைவேட் செக்டரா மாத்திடுவோம். என்ன விஷயம் அப்படின்னா, ப்ரமோட்டர்ஸ் வந்து 45.5% பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வச்சிருக்காரு இல்லையா, அதை வந்து அதுல ஒரு 30% கொடுக்கணும். தென் எல்ஐசி 49% வச்சிருக்காங்க, அதுல ஒரு 30.5%, மொத்தம் வந்து ஒரு 61% கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதை வாங்குற சினாரியோ இப்ப இல்லைங்க. கவர்மெண்ட் வந்து ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல விற்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. பட் யாராவது பிரைவேட் லெண்டர்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 ரூபா மதிப்புள்ள ஷேர் வந்து 5 ரூபாய் 4 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு தாங்க பார்ப்பாங்க. நம்மளே வந்து அப்படித்தானே வாங்குவோம். ஸோ இந்த 61% ஸ்டேக் சேல் அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இது வந்து 2-3 வருஷமா தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அதனாலதாங்க இதை பத்தி எல்லாம் நம்ம பாக்குறதே இல்லை, இந்த சைடு போறதும் இல்லை. அடுத்து டாடா மோட்டார்ஸ் காம்படிஷன் ஹெவியா இருக்குமே சார், இதனால இன்னும் ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ்க்கு ப்ரெஷர் இருக்கிறது உண்மைதாங்க. இப்ப டெஸ்லான்னு ஒரு கம்பெனி உள்ள வருது. ஏற்கனவே உலகத்துல இருக்கிற லீடிங் ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே இங்க பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம டஃப் கொடுத்துட்டு தான் இருக்கோம். டெஸ்லா வந்தாலும் நம்ம டஃப் கொடுப்போம். ஸோ நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. இப்பயும் கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தாங்க இருக்கு. ஹையர் வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோ செக்டர்ல மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ரொம்ப ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல இருந்ததுங்க. நேத்து ஒரு 6% அடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம டாடா மோட்டார்ஸ் ஏற்கனவே ஒரு 40% அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போதான் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராக்குள்ள உள்ள போறாங்க. ஸோ பிஇ வந்து 30 கிட்ட இருந்தது ஒரு 3 months பேக்கு, இப்போ 24 வரைக்கும் வந்திருக்கு. நம்ம கன்சிடர் பண்றதுக்கு இன்னும் லாங் வே டு கோ. ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்கு, தென் கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்குங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் அவங்களுக்குள்ள மஹேந்திரா மஹேந்திரா சுசுகி இவங்களோட எல்லாம் கம்பீட் பண்றதுக்கும் நம்மள்ட்ட ஷேர் இருக்கும். தென் கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அதுலயும் நம்மளுக்கு அசோக் லேலாண்ட் இருக்கிறாங்க. பிஇ வந்து 24ல இருக்குது. ஸோ நம்ம லோயர் வேல்யூவேஷன்ஸ்லேயே டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த வருஷம் கடைசியில நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ ஒன்று வந்து 2 ஷேராக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம தொடர்ந்து லோயஸ்ட் லெவலில் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. வேல்யூவேஷன்ஸ் இப்பயும் அதிகமாக தான் இருக்குது. 1 yearல 20% குறைஞ்சிருக்கு. பட் இன்னும் பயங்கரமாக குறையணும். ஹையர் வேல்யூவேஷன்ஸ் 45க்குள்ள போனாலும் இன்னும் மார்க்கெட் விழுறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால எஃப்ஐஐ செல்லிங் தொடர்ந்து இருக்கு. இப்போ அதர் ஐடி செக்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா பிர்லா சாஃப்ட் பிஇ 23ல இருக்குங்க, விப்ரோ 26ல இருக்கு. இது ரெண்டும் வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. ஹெச்சிஎல் எடுத்துக்கிட்டோம்னா 27, இன்ஃபோசிஸ் 27, தென் டிசிஎஸ் 28ல இருக்குங்க. லாஸ்ட் 1 month எடுத்துக்கிட்டோம்னா டிசிஎஸ் 9% விழுந்திருக்கு, இன்ஃபோசிஸ் 2% கீழே விழுந்திருக்கு, தென் ஹெச்சிஎல் 7% விழுந்திருக்கு, விப்ரோ 3% விழுந்திருக்கு, தென் பிர்லா சாஃப்ட் 10% விழுந்திருக்கு. ஸோ நம்ம வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிற முதல் 2 விப்ரோவும் பிர்லா சாஃப்டும் 20க்கு வந்த உடனே நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கும் வரும் சான்ஸ் கிடைக்கும். ஐடிலே இந்த வருஷம் நம்ம என்டர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது போக நீங்க ராம்கோ சிஸ்டம்ஸ் தென் ஹெச்ஜிஎஸ். ராம்கோ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் எடுத்து வச்சிருக்கோம். ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் ராம்கோ சிஸ்டத்துலயும் ஒரு 19% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஹோல்டிங் கம்பெனி மாதிரி இருக்கு. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. ஸ்மால் கேப். பிஇ வந்து கிடையாது ராம்கோ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும். டெட் டு ஈக்விட்டி 0. ஸோ இதை வந்து இப்போதைக்கு பார்த்து வச்சுக்குவோம். அடுத்து ஹெச்ஜிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிஇ வந்து 13ல இருக்கு, டெட் டு ஈக்விட்டி கொஞ்சம் அதிகம் 0.17. ஹிந்துஜா குரூப் அப்படின்றதுனால நம்ம அதை பத்தி பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. பிரைஸ் டு புக் 0.35ல தான் இருக்கு. கடைசி 2 குவார்டரா ப்ராஃபிட் பண்ணல. செப்டம்பர் குவார்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 50 கோடி ரூபாய் லாஸ் எடுத்திருந்தாங்க. டிசம்பர் குவார்டர்ல 10 கோடி ரூபாய் லாஸ். அதுக்கு குவார்டர்ல 150 கோடி ரூபாய் ப்ராஃபிட் காட்டியிருந்தாங்க. ஸோ அடுத்த குவார்டர்ல நல்ல ரிசல்ட்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் 1 yearல 17% விழுந்திருக்கு. தென் 5 years எடுத்துக்கிட்டோம்னா 22% விழுந்திருக்குங்க. நம்ம தொடர்ந்து 10% 12% பக்கமா டிவிடெண்ட் ஈல்டு எடுத்துட்டு இருக்கோம். கடைசி ஒரு 3 மாசம் 4 மாசத்துல கன்சிடர் பண்ணவங்களுக்கு 13-14% வந்து ஈல்டு கிடைச்சிருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர்பிஎல் ஒரு ஸ்டாக் பத்தி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 1 yearல 54% கீழே விழுந்திருக்கு. ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல போய் மாட்டி கீழே சிக்கி கீழே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் கீழே விழுவலைங்க. 17% இல்ல 22% கீழே விழுந்திருந்தாலும் நம்மளுக்கு 13-14% டிவிடெண்ட் ஈல்டு ஒரு சைடு வந்துகிட்டே இருக்கு.
நம்ம அதனால நான் வந்து அதை பத்தி ஒரி பண்ண போறது கிடையாது. இறங்க இறங்க மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அடுத்து ஒரு 5 ஸ்டாக் பத்தி கேட்டிருக்கிறாங்க. அமர் ராஜா, எக்ஸைடு, ஜேகே டயர், அப்போலோ டயர், எம்ஆர்எஃப் டயர். இந்த 5ஐயும் பத்தி கேட்டிருக்கிறாங்க. அமர் ராஜா கன்சிடர் பண்ற லெவல்ல வந்துருச்சுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோங்க. பிஇ வந்து 20s கிட்ட தான் இருக்கு. இன்னும் 1000 கீழே போறப்ப கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 950 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் 1000க்கு மேல போயிடுச்சு. பட் மறுபடியும் கீழே வரும். அதனால வெயிட் பண்ணி 1000 கீழே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கன்சிடர் பண்ணலாம். எக்ஸைட் 35க்கு மேல இருக்கு பிஇ, அதை கன்சிடர் பண்ண முடியாது. ஜேகே டயர், அப்போலோ டயர் ரெண்டுமே வந்து நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல தான் இருக்கு. என்ன அதுல பிரச்சனை அப்படின்னா கடன். எம்ஆர்எஃப் பத்தி நம்ம ஏற்கனவே சொன்னோங்க. ஒரு ஷேர் வந்து 1,10,000 நம்ம 1,10,000 போடணும் அப்படின்னா அதர் செக்டார்ஸ்க்கு நம்மளுக்கு பணம் ஒதுக்குறதுக்கு கடினமா இருக்கும். அதனால அந்த சைட் நம்ம போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நீங்க இந்த கேட்டதுல அமர் ராஜா சூப்பரான வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. பட் வெரி லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் 31க்கு மேல தான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அவங்களோட ஜிகா ஃபேக்டரி முடியறதுக்கே ஃபினான்ஷியல் 30 ஆயிரும். ஸோ இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து உள்ள போகணும். ஏன்னா 1000ல இருந்து 750 800 வர்றதுக்கு கூட சான்சஸ் அதிகமா இருக்குங்க. ஏன்னா லாஸ்ட் 1.5 இயர்ல கிட்டத்தட்ட 150% ஏறி இருக்கு. ஸோ அவங்க எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. தென் ப்ராஃபிட்ஸ் ப்ரீவியஸ் குவார்டர் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஓவராலா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ்ல சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து பிரமாதமாலாம் இல்லை. அதனால அதுவும் குறையும். அடுத்து மணப்புறம் வந்து இப்போ 160 70 வரைக்கும் வந்து மறுபடியும் 200க்கு வந்துருச்சு சார், நம்ம 200ல கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வேல்யூவேஷன் சூப்பரா இருக்கு. நீங்க வெயிட் பண்ணி கொஞ்சம் இறங்குறப்ப மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணலாங்க. உடனே மேல போறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அடுத்த குவார்ட்டரும் அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் அடுத்த குவார்ட்டரும் குறையத்தான் செய்யும் நினைக்கிறேன். குவார்டர் ஆன் குவார்ட்டர் கொஞ்சம் மேல வந்திருக்கும். எண்ட் ஆஃப் மார்ச் 2025 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ உடனே மேல போறதுக்கு அப்படியே இங்க இருந்து பிரேக் அவுட் ஆகி பயங்கரமா மேல ஏறுறதுக்கு எனக்கு தெரிஞ்சதுல சான்ஸ் இல்லைங்க. நம்மளுக்கு இன்னும் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். 200 கீழேயே கிடைக்கும். அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சைடு, தென் அதானி குரூப் சைடு, அந்த சைட்லாம் போறதில்லை. கடன் நிறைய இருக்கும். தென் அவங்களுக்குள்ள நிறைய ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று வருதுங்க. ரிலையன்ஸ் நியூ எனர்ஜின்னு ஒரு நாள் வருது. தென் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தனியாக பிரிச்சுட்டாங்க. தென் ஜியோ உள்ள இருக்கு. தென் ரிஃபைனரி பிஸ்னஸ் இருக்குது. தென் கேம்பகோலா அந்த ரீட்டைல் பிஸ்னஸ் இருக்குது. இந்த மாதிரி பல பிஸ்னஸ் இருக்கு. எதுக்கு எவ்வளோ கடன் வாங்குறாங்க, என்ன விஷயம் அவங்க பண்றாங்க, அதெல்லாம் எனக்கு புரியல. அதனால நான் அந்த சைடு போறதே இல்லைங்க. அடுத்து என்எஸ்டிஎல் ஐபிஓ பத்தி கேட்டிருக்காங்க. வரட்டும், வந்த உடனே நம்ம அப்ளை பண்ணுவோம். அதை தொடர்ந்து நம்ம ஹீரோ மோட்டார் ஃபினான்ஸ், தென் ஹீரோ ரினியூவபிள்ஸ், ஃபியூச்சர் எனர்ஜிஸ், தென் ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ், தென் ஏத்தர் எனர்ஜி, இது எல்லாமே நம்ம வந்தா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கும். அடுத்து எம்ஆர்பிஎல் அப்படின்ற ஒரு கம்பெனி பத்தி கேட்டிருந்தாங்க. அந்த ஷேர்ல என்னதான் சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க அதை பார்த்தேன் நான். கடைசி 1 இயர்ல 54% வந்து கீழே இறங்கியிருக்குங்க. ஆனா அதோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா 24 இருக்கு. ரெவன்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்ம ரீசெண்டா பார்த்தோம்ல எக்ஸ்போர்ட்ஸ்ல இந்த ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸோட எக்ஸ்போர்ட்ஸும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எஃப்ஐஐஸ் வந்து மெதுவா வித்திருக்கிறாங்க. டிஐஎஸ் தலையில கட்டியிருக்காங்க. அதாவது நம்மளோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தலையில அதை வந்து கட்டியிருக்காங்க. இதுல என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹையர் பிஇஸ்ல வாங்கினதுதாங்க பிரச்சனை. ஃபர்ஸ்ட் திங். இப்போ இதோட ப்ரொமோட்டர் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா ஓஎன்ஜிசி. ஓஎன்ஜிசியோட பிஇ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 7.5 தான் இருக்கு. ஆனா இந்த கம்பெனிக்கு பிஇ 24 இருக்கு. ஸோ 50% கீழே விழுந்திருக்கு அப்படின்னா பிஇ 50 இருக்கிறப்ப அவர் வாங்கியிருக்கிறான்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் திங். தென் மார்ச் 2020ல கம்பெனி வந்து 4000 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. தென் மார்ச் 2021 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 800 கோடி ரூபாய் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2022ல ஒரு 2000 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 2023ல ஒரு 3500 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 4 or 5 years பேக் இதை அனலைஸ் பண்ணப்போ எஃப்ஐஐஸ் வந்து இந்த லாஸ்ட் 2021 டைம்ல தான் எஃப்ஐஐஸ் உள்ள வந்தாங்க. பயங்கரமா அக்ரெசிவா உள்ள வந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து 35, 36, 40, 50 அந்த ரேஞ்சில் பயங்கரமா எஃப்ஐஎஸ் உள்ள வந்துட்டு இந்த 2023 முடிஞ்சு 24, 25ல அவங்க எல்லாமே வெளில போறாங்க. ஹையர் ப்ராஃபிட்ஸ்ல வெளில போறாங்க. நம்மள மாதிரி பப்ளிக் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ட தலையில கட்டிட்டு அவங்க வெளில போறாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்க. நான் வந்து இந்த ஒரு ஷேர் 54% இவர் கேட்டார் அப்படின்றதுக்காக மட்டும் இதை சொல்லலை. எஃப்ஐஎஸ் வந்து உள்ள எதுக்குள்ள போறாங்க அப்படின்னா நல்ல கம்பெனின்னு தெரியும். பட் ஷார்ட் டேர்ம்ல அவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணாம சேல்ஸ் நம்பர்ஸ் குறைஞ்சு அந்த மாதிரி கம்பெனிஸ்குள்ள தான் எஃப்ஐஎஸ் பிடிச்சி உள்ள போறாங்க. பிடிச்சி உள்ள போயிட்டு அந்த கம்பெனி டேர்ன் அரௌண்ட் ஆக ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அட்லீஸ்ட் ஒரு பிசினஸ் சைக்கிள் வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணிட்டு அது ப்ராஃபிட்டுக்கு வந்தோடனே சல்லுன்னு வித்துட்டு வெளில போறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஷேர் பிரைஸ் குறைய குறைய வித்துட்டு அது எப்ப ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம வந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் இறங்க வாங்குறான். தென் கம்பெனி வந்து டேர்ன் அரௌண்ட் ஆன உடனே நம்ம எல்லாம் உள்ள போறோம்ல, அவன் வித்துட்டு வெளில போறான்.
நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம பெரும்பாலும் ஃபாலோ பண்றோம். பெரும்பாலான லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே நல்ல கம்பெனிஸ். பட் ரீசென்ட் டைம்ஸ்ல சேல்ஸ் நம்பர்ஸ் குறைஞ்சு தென் ப்ராஃபிட்ஸ் வந்து ஒழுங்கா காட்டாத கம்பெனிஸ். முக்கியமா இந்த ஹெச்ஜிஎஸ் அப்படின்ற கம்பெனியை பத்தி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 160 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் குவார்ட்டருக்கு முதல் குவார்ட்டர். அதுக்கு அடுத்த குவார்ட்டர் 50, 60 கோடி ரூபாய் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல நல்லா டர்ன் அரவுண்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம பிடிக்க வேண்டியது அப்படிதாங்க. நல்ல ப்ரொமோட்டர்ஸா இருக்கணும். நல்ல பிசினஸ் மாடலா இருக்கணும். அவங்க பண்ற பிசினஸ் நம்மளுக்கு தெரியணும். இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு 2 வருஷமோ இல்ல 1 வருஷமோ சேல்ஸ் நம்பர்ஸ், தென் எக்கனாமிக் அன்சர்டனிட்டி, தென் இன்ஃப்ளேஷன், தென் ஜிடிபி growth இதெல்லாம் எக்கனாமி ஓவராலா ஸ்லோ டவுன் ஆகுறப்ப அவங்களோட சேல்ஸ் நம்பர்ஸ் குறையும், ப்ராஃபிட்ஸ் குறையும், ஷேர் பிரைஸ் குறையும். அப்ப நம்ம என்டர் ஆயிக்கலாம். எம்ஆர்பிஎல்ல பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் தாங்க அதிகம். ஓஎன்ஜிசி வச்சிருக்காங்க, தென் பாரத் பெட்ரோலியம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. அவங்க தான் மேக்ஸிமம் வச்சிருக்காங்க. அது போக எஃப்ஐஐஸ் வித்திருக்காங்க. அதனால பயங்கரமா குறைஞ்சிருக்கு. இதுல நம்ம கத்துக்கிட்டது தாங்க நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்மளோட லிஸ்ட், வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு இல்லையா? அதைத்தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இது வந்து 1 வருஷம், 2 வருஷம் நம்ம டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க 5 வருஷம் காத்திருக்கணும். சும்மா வாங்காமவே வச்சிருக்கணும். அது டர்ன் அரவுண்ட் ஆகுற வரைக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறும். அவங்க எஃப்ஐஏ சூப்பரா எம்ஆர்பிஎல்ல விளையாண்டு நல்ல காசு எடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அப்படின்ற கம்பெனி பத்தி கேட்டிருக்காங்க. அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 6 to 9 months ஆகும். கம்பெனி ப்ரமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ப்ரமோட்டர் ஹோல்டிங்கையும் வித்திருக்காங்க. டர்ன் அரவுண்ட் பண்றதுக்கு அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு நிறைய டைம் கொடுக்க வேண்டியிருக்கும். மார்க்கெட் அது வரைக்கும் பார்க்காது. ஏன்னா அடுத்த குவார்ட்டர் லாஸ் தான் பண்ணுவாங்க. உடனே அதை மாத்திர முடியாது. ஸோ மறுபடியும் ஒரு அடி அடிப்பாங்க. ஸோ இன்னும் கீழே போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். அது ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி. சும்மா அப்பப்போ ஏதாவது 5%, 6% ஏறும், மறுபடியும் 10% கீழே இறங்கும். ஒவ்வொரு ரைஸ்க்கு வித்து வெளில வருவாங்க. நீங்க சும்மா இதுல விளையாடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அடுத்து புரோக்கரேஜ் கம்பெனிஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஒரு நண்பர் வந்து அவர் யூஸ் பண்ற புரோக்கரேஜ் கம்பெனிக்கு ஒவ்வொரு ஆர்டருக்கும் 1 வாங்கினாலும் ₹20 எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்டர் பண்றப்ப ரிவ்யூ ஆர்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புரோக்கரேஜ் இருக்கும். அதை தொடர்ந்து கீழே எஸ்டிடி இருக்கும். அதுக்கடுத்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், டிபி சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, செபி டர்ன் ஓவர், தென் ஜிஎஸ்டி இது எல்லாமே இருக்குங்க. கீழே உள்ளது அந்த எஸ்டிடில இருந்து ஜிஎஸ்டி வரைக்கும் எல்லாருக்கும் பெரும்பாலும் காமனா தான் இருக்கும். இந்த புரோக்கரேஜ் ஒவ்வொரு புரோக்கரேஜ் கம்பெனியை பொறுத்து மாறுதுங்க. நான் 2 விஷயத்த உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து அப்ஸ்ட்ராக்ஸ், இன்னொன்னு வந்து ஐசிஐசிஐ டைரக்ட். இது 2ல எப்படின்னு சொல்லிடுறேங்க. நான் இது 2மே யூஸ் பண்றேன். அதனால உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஐசிஐசிஐ டைரக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அதுல பிரைம் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருக்கோம். அந்த பிளானுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றப்பயே மேக்ஸிமம் 9999 நீங்க போட்டீங்கன்னா, அதுல 1 லேக் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன், 0.07% புரோக்கரேஜ் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லேக் நீங்க ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா ₹70 எடுப்பாங்க. நீங்க 2 லேக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா அது அப்படியே 140 அந்த மாதிரி ஆகும். இது வந்து ஐசிஐசிஐ டைரக்ட பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த மினிமம் புரோக்கரேஜ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கே ஒரு ₹10,000 கட்டணும். பிளஸ் ஜிஎஸ்டி ஒரு 11,500 ₹12,000 வரும். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் என்ன பொறுத்த வரைக்கும். பட் அப்ஸ்ட்ராக்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்ஸ்ட்ராக்ஸ்ல டெலிவரி எடுக்கிறீங்க. நீங்க வந்து ட்ரேடிங்காக பண்ணல, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தான் நம்ம பெரும்பாலும் பேசுவோம். டெலிவரி எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சவுத் இந்தியன் பேங்க் வாங்குறோம்னு வச்சுக்கோமே, ₹25. ₹25க்கு ஒரு 2.5% ஆஃப் த ஷேர் பிரைஸ். இல்ல அப்படின்னா ₹20. இது 2ல எது மினிமமோ அதை எடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சவுத் இந்தியன் பேங்கை வச்சு சொல்றேன். அப்ஸ்டாக்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகுது. நான் அதுல ஆத்தரைஸ்டு பர்சனா இருக்கிறதுனால அதுல உள்ள டீடைல்ஸ் நமக்கு தெரியும். அதனால சொல்றேங்க. இது புரோக்கரேஜ் டு புரோக்கரேஜ் அது வந்து மாறுது. பட் இது வந்து எனக்கு அஃபோர்டபுளா தெரியுது. இப்போ ஸ்டாக் பிரைஸ் ஆஃப் சவுத் இந்தியன் பேங்க் ₹25 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டாக் மட்டும் நீங்க ஆர்டர் பண்றீங்க ₹25. அதுக்கு புரோக்கரேஜ் 2.5% போட்டு பாருங்க. 0.625 வரும். ஸோ உங்களுக்கு புரோக்கரேஜ் வந்து 0.625 அதுக்கு கீழே உள்ள டாக்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப 4 சவுத் இந்தியன் பேங்க் வாங்குறீங்க. ஒரு சவுத் இந்தியன் பேங்க் ₹25 4 சவுத் இந்தியன் பேங்க் ₹100. ஸோ புரோக்கரேஜ் வந்து ₹2.5 இருக்கும். இப்ப 250 சவுத் இந்தியன் பேங்க் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோமே. 250 இன்ட்டு 25 6250 வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு 2.5% போட்டீங்கன்னா ₹156 வரும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்ஸ்டாக்ஸ்ல ₹20 எடுப்பாங்க. நீங்க உங்களோட வேல்யூ அதாவது நீங்க எத்தனை ஷேர் வாங்குறீங்க ரைட் அந்த ஷேரோட வேல்யூ ஒரு டிசரபிள் அமௌண்ட் வர்ற வரைக்கும் அவங்க 2.5% வருவாங்க. 2.5% போட்டீங்கன்னா ₹20 வரைக்கும் அவங்க வந்து அந்த 2.5% போடுவாங்க. ₹20 மேல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சம் எல்லாத்துக்குமே ₹20 தான். இது வந்து அப்ஸ்ட்ராக்ஸை பொறுத்த வரைக்கும். ஒரு சில புரோக்கரேஜ் கம்பெனிஸ்லாம் இருக்குங்க. அதுல டெலிவரி எடுத்தாலே ஃப்ரீ. பட் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் உண்டு. பட் அப்ஸ்ட்ராக்ஸ்ல ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து கிடையாது. நான் ஏர்லியர் டேஸ்ல அப்ஸ்ட்ராக்ஸ் தான் யூஸ் பண்ணேன். நிறைய போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு. அதுக்கு ஏஎம்சியே கிடையாது. அது பாட்டுக்கு அப்படியே கிடக்குங்க. இப்போ வாங்குறப்ப நான் 1, 2, 2, 1 தானே வாங்குறேன்.
அதனால நான் ஐசிஐசிஐ டைரக்ட்லயே வாங்கிக்குவேன். ஸோ இந்த புரோக்கரேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐசிஐசிஐ டைரக்டும், அப்ஸ்டாக்ஸும் இப்படி தாங்க ஒர்க் ஆகுது. நோவாவை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் பிரைம் பிளான் இல்ல ஒன் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குங்க. 10,000 15,000 இருக்கும். உங்களுக்கு வந்து அவ்வளவு அமௌண்ட் வந்து குடுத்து போட முடியல அப்படின்னா, நீங்க வேற புரோக்கரேஜ் கம்பெனிஸ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க அப்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கீழ லிங்க் இருக்கும். அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இது கைட் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க. புதிய ஆட்களோட ரிலேஷன்ஷிப்ப டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு வந்து ஒரு சான்ஸா இருக்கும். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.